ஜெஃப்னாகளது நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றி தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே உயர்தர பரீட்சை பெறுபவர்களிலே சாதித்துள்ள வடகிழக்கு மாணவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக உதய கம்மன்பில எழுதியுள்ள புத்தகமும் அதனைத் தொடர்ந்து கிளப்பியுள்ள சர்ச்சைகளும், குருக்கள் மடம் மனித புதைகுழி தொடர்பாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நகர்த்தல் பத்திரம் என்பவற்றை பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக இந்த உயர்தர பெறுபேறுகள் வெளியாகி இருக்கின்றது. நேற்று நள்ளிரவு அந்த பெறுபேறுகள் வெளியாகி இருந்தது. அந்த வகையிலே அகில இலங்கை ரீதியாக கணித பிரிவு மற்றும் வர்த்தக பிரிவிலே வடக்கு மற்றும் கிழக்கைச் சேர்ந்த மாணவர்கள் முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக வடக்கிலே கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கிளிநொச்சி மத்திய மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த தெய்வேந்திரம் திருக்குமரன் என்ற மாணவன் கணித பிரிவிலே அகில இலங்கை ரீதியாக முதலாம் இடத்தை பிடித்திருக்கின்றார். அதே வேளையிலே வர்த்தக பிரிவிலே காத்தான்குடி மத்திய மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் மாணவன் சுபைதீன் முகமது பர்தான் என்ற மாணவன் வர்த்தக பிரிவிலே அகில இலங்கை ரீதியாக முதலிடத்தை பிடித்திருக்கின்றார். அந்த வகையிலே இரண்டு பேருடைய அடைவையும் பெரிய அளவிலே சமூக வலைத்தளவாசிகளிலிருந்து ஊர் மக்களிலிருந்து பலரும் கொண்டாடி வருகின்றார்கள். ஏனென்று சொன்னால், குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கின் கல்வி என்பது போருக்கு பின்னர் வீழ்ச்சி கண்டு வருவதாக ஒரு விமர்சனங்கள் இருந்த நிலையிலே அதையும் தாண்டி மாணவர்கள் பலரும் சாதிக்கின்றமை பலராலும் பாராட்டப்படுகின்றது. அந்த வகையிலே குறிப்பாக யாழ்ப்பாணத்தை சார்ந்த மாணவர்கள் பலரும் சாதித்து வந்திருந்த போதும் கூட, குறிப்பாக முதன்முறையாக கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு மாணவன் ஒருவர் உயர்தர பரீட்சையிலே, அதுவும் நாடளாவிய ரீதியிலே முதலாம் இடத்தை பிடித்தது இது முதல் தடவை என்று சொல்லி கூறப்படுகின்றது. அந்த வகையிலே பலரும் அந்த இரண்டு மாணவர்களையுமே பெரிய அளவிலே பாராட்டி வருகின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையிலே இந்த மாணவனுக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற போது கூட இன்னொரு விடயத்தையும் ஒரு விடயத்தை குறிப்பாக சுட்டி காட்டுகின்றார்கள். அந்த வகையிலே குறிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், அண்மையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவருக்கு எதிராக கிளிநொச்சியிலே ஒரு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. அந்த போராட்டத்தை அடுத்து அவர் தனது சமூக வலைத்தள பக்கத்திலே குறிப்பாக கிளிநொச்சி மாவட்ட மக்கள் தொடர்பாகவும் அவர்களுடைய கல்வி அறிவு தொடர்பாகவும் அவர் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதனை தொடர்ந்து இந்த பெறுபேறுகள் வெளியாக இருந்த நிலையில் அர்ஜுனா ராமநாதனை கேள்விக்குட்படுத்தி பலரும் அந்த பதிவுகளை இட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையிலே இன்றைய தினம் கிளிநொச்சி மத்திய மகாவித்தியாலயத்துக்கு நேரடியாக சென்ற ஆளுநர், அரசாங்க அதிபர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உள்ளிட்டவர்கள் பலரும் சென்று அந்த மாணவனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் குடும்பத்தினருக்கும் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையிலே இன்றைய தினம் பாடசாலைக்கு சென்று மாணவனை வாழ்த்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்து தெரிவிக்கும் போது, குறிப்பாக நான் இந்த பாடசாலையினுடைய அதிபராக கடமையாற்றியிருந்தேன். கடந்த காலங்களிலே போராளிகளின் பிள்ளைகள் இந்த பாடசாலையில் அதிகமாக படித்தார்கள் என்று சொல்லியும், குறிப்பாக விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் இந்த பாடசாலையில் கல்வி பயின்றார் என்றும், அந்த வகையிலே இந்த பாடசாலைக்கு என்று சொல்லி தனி வரலாறு இருக்கின்றது என்று சொல்லியும், அந்த வகையிலே இந்த பாடசாலையின் பெருமையை இன்னொரு அளவிற்கு உயர்த்துகின்ற வகையிலே இந்த மாணவன் இன்றைய தினம் அகில இலங்கை ரீதியாக கணித பிரிவிலே முதலிடம் பெற்று சாதித்துள்ளதாக பெருமை பாராட்டியிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன். இரண்டாவதாக, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரி யார் என்று கேள்வி எழுப்புகின்ற ஒரு புத்தகம் ஒன்றை உதய கம்மன்பில எழுதி வெளியிட்டிருக்கின்றார். இதனுடைய வெளியீட்டு நிகழ்வு நேற்றைய தினம் கொழும்பிலே பெருமெடுப்பிலே இடம்பெற்றிருக்கின்றது. குறித்த அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்விலே முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்திரிபால சிறிசேன என்று சொல்லி அரசியல் தரப்புகள் கடந்த காலங்களிலே முக்கிய பொறுப்புகளில் இருந்த பலரும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த உதய கம்மன்பில பிரதானமாக இந்த ஈஸ்டர் தாக்குதல், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தியது சக்ரானை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி
பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக அந்த தாக்குதலை நடத்தி ஆட்களை திரட்டி குண்டுகளை தயாரித்து அதனை வெடிக்கச் செய்து அதற்கான இடங்களை தெரிவு செய்து என்று சொல்லி சகல விடயங்களுமே சக்ரானை செய்தாரே ஒழிய இங்கு சுரேஷ் சாலேவோ பிள்ளையானுக்கோ இந்த விடயத்தில் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையிலே புலம்பெயர் தமிழர்கள் குறிப்பாக இலங்கை இராணுவம் 40,000 பொதுமக்களை கொலை செய்து என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அது சர்வதேச ரீதியாக எடுபடவில்லை என்றவுடன் தற்போது இராணுவம் தான் இந்த ஈஸ்டர் தாக்குதலை நடத்தியது, இராணுவ புலனாய்வு பின்னணியில் இது நடைபெற்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அந்த அடிப்படையிலே தற்போது சுரேஷ் சாலேவை கைது செய்து வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி உதய கம்மன்பில குற்றச்சாட்டி இருக்கின்றார். குறிப்பாக அவர் புலம்பெயர் தமிழர்களை கடுமையாக விமர்சிக்கின்றார். குறிப்பாக இந்த 2009 யுத்தம் வரைக்கும் இடம்பெற்ற அந்த யுத்தத்துக்கு பின்னர் முன்னாள் போராளிகளை புனர்வாழ்வு அளித்து இந்த அரசாங்கம் எடுத்திருந்த போதும் கூட இந்த 2019ஆம் ஆண்டு இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட 300 வரையான பலரையும் இந்த அரசாங்கம் புனர்வாழ்வு எதுவுமே இல்லாமல் விடுவித்திருக்கின்றது. அந்த வகையிலே அவர்கள் மீளவும் ஆயுதம் தூக்கலாம் என்று சொல்லி அவர் ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். அந்த வகையிலே இஸ்லாமிய பயங்கரவாதம் எந்த நேரத்திலும் உருவாகலாம் என்று சொல்லி அவர் ஒரு அச்சுறுத்தும் பாணியிலே அந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அந்த வகையிலே தற்போது அரச பயங்கரவாத அதாவது சிஐடியினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற சாணி அபேசேகர மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு துறையினுடைய அமைச்சினுடைய செயலாளராக இருக்கின்ற ரவி செனவரத்ன ஆகியோருக்கு தெரியாமல் இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடந்திருக்காது, அவர்களும் இதற்கு காரணம் என்று சொல்லி அவர் குற்றஞ்சாட்டி இருக்கின்றார். அந்த வகையிலே குறிப்பாக இந்த சுரேஷ் சாலே மற்றும் பிள்ளையானுக்கு இந்த விடயங்களில் தொடர்பு இல்லை என்று சொல்லி அவர் தெரிவிக்கின்றார். 4 கேள்விகளை பிரதானமாக இந்த புத்தக வெளியீட்டின் போது எழுப்புகின்றார். அந்த வகையிலே அந்த கேள்விகளை பார்க்கின்ற பொழுது, கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக ஈஸ்டர் தாக்குதல் போன்ற ஒரு தாக்குதலுக்கான அரசியல் தேவைப்பாடு இருந்ததா? ஈஸ்டர் தாக்குதல் இராணுவ புலனாய்வு பிரிவால் மேற்கொள்ளப்பட்டதாகும் என சூழ்ச்சிகள் செய்வதற்கான நியாயமான சாட்சிகள் இருக்கின்றதா? சக்ரான் உள்ளிட்ட குழுவினருக்கு கோட்டாபய ராஜபக்ஷவுக்காக உயிரை மாய்த்து கொள்வதற்கான நியாயமான காரணங்கள் இருக்கின்றதா? இராணுவ புலனாய்வு பிரிவால் ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்டது என பிரச்சாரம் செய்வதற்கான உள்நோக்கம் என்ன என்று சொல்லி அவர் அந்த 4 கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். அந்த வகையிலே உதய கம்மன்பில குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கடுமையாக குற்றஞ்சாட்டுகின்றார். குறிப்பாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புலம்பெயர் தமிழர்களுடைய திட்டமிட்ட நிகழ்ச்சியினர்களுக்கு ஏற்ற வகையில் இந்த அரசாங்கம் செயற்படுகின்றது என்று சொல்லி சரமாரியாக குற்றஞ்சாட்டுகின்றார். அந்த வகையிலே குறிப்பாக சாரா என்று அழைக்கப்படுகின்ற பெண் உயிரிழந்து விட்டார் என்று சொல்லியும், இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்டவர் சக்ரான் என்று சொல்லியும், அவர் கூட உயிரிழந்து விட்ட நிலையிலே அவர்தான் இந்த சம்பவத்தினுடைய பிரதான சூத்திரசாரி என்ற அடிப்படையிலும் இந்த விடயத்திலே சுரேஷ் சாலே மற்றும் பிள்ளையான் ஆகியோர் பலிக்கடாவாக்கப்பட்டுள்ளனர் என்று சொல்லி குற்றஞ்சாட்டுகின்றார். இதே வேளையிலே இந்த உதய கம்மன்பிலனுடைய இந்த புத்தக வெளியீட்டை தொடர்ந்து அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸ் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இவ்வாறான பாரதூரமான விடயங்களிலே ஏதாவது தகவல் தெரிந்தால் அவர்கள் புத்தகத்தை எழுதி மினக்கடாமல் உரிய தரப்பினருக்கு அது தொடர்பான தகவல்களை வழங்கினால் விரைந்து அந்த துறை சார்ந்தவர்கள் செயற்படுவதற்கு முடியும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். பார்ப்போம் இந்த விடயத்தில் உதய கம்மன்பில என்ன செய்ய போகின்றார். இந்த புத்தகத்துடன் தன்னுடைய செயற்பாட்டை மட்டுப்படுத்த போகின்றாரா அல்லது குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு சென்று அதற்கான வாக்குமூலங்களை வழங்க அவர் தயாராக இருக்கின்றார் என்பது கேள்வியாக இருக்கின்றது. குருக்கள் மடம் மனித புதைகுழியை அகழும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையிலே புதிதாக பாதிக்கப்பட்ட தரப்பின் சட்டத்தரணியினால் ஒரு நகர்த்தல் பத்திரம் என்று சொல்லி தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அதாவது இந்த நகர்த்தல் பத்திரம் என்னத்துக்காக நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால், குறிப்பாக இந்த குருக்கள் மடம் மனித புதைகுழி என்பது குறிப்பாக ஹஜ் கடமைக்கு சென்றவர்களை கடத்தி விடுதலை புலிகள் படுகொலை செய்து புதைத்துள்ளார்கள்
என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலே தான் இந்த மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையிலே குறிப்பாக 2017ஆம் ஆண்டு குருக்கள் மடம் மனித புதைகுழி அந்த இடத்தில் இருக்கலாம் என்ற அடிப்படையிலே 3 இடங்கள் சந்தேகத்தின் அடிப்படையிலே பரிசீலிக்கப்பட்டு 2 இடங்கள் ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டதாக சட்டத்தரணிகள் தெரிவிக்கின்றார்கள். இந்த நிலையிலே அந்த 2 இடத்திலும் ஒரு இடத்தில் 2 இடத்திலுமே தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்ற போதிலும் கூட ஒரு இடத்திலே 109 சென்டிமீட்டர் அளவிலே செல்லும்போது கடல் நீர் உட்புகுகின்ற காரணத்தினால் ஒரு இடத்திலே அந்த தொடர்ச்சியாக அகழும் பணி தற்போது தற்காலிகமாக கைவிடப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. அந்த வகையிலே மற்ற இடத்தில் அகழும் பணி நடைபெற்று வருவதாக அறிய முடிகின்றது. இந்த நிலையிலே மற்ற 3ஆவதாக பரிசீலிக்கப்படுகின்ற இடத்திற்கும் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான நிதியை வெளியிலிருந்து பெற்றுத்தருவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அதற்கு நீதிமன்றத்தின் அனுமதியை கோரி இந்த நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நீதிமன்றம் இது தொடர்பாக என்ன முடிவை எடுக்கும் என்பது பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் அறிந்த வரைக்கும் இவ்வாறான செயற்பாடுகளின் போது வெளியாரின் தலையீடுகளையோ வெளியாரின் நிதி மூலங்களையோ பெறுவதற்கு நீதிமன்றங்கள் பெரும்பாலும் ஒரு சம்மதிக்காத நிலையே காணப்படுகின்றது. அந்த வகையில் இதற்கான நிதிகள் என்பது நீதி அமைச்சினூடாக விடுவிக்கப்பட்டே அவை நடைபெறும் என்று சொல்லியே பெரிதும் நம்பப்படுகின்ற நிலையிலே இந்த நகர்த்தல் பத்திரத்தை நீதிமன்றம் எவ்வாறு பரிசீலிக்கும் என்பது கேள்விக்குறி. அந்த வகையிலே பொறுத்திருந்தே இந்த விடயத்தை பார்க்க வேண்டும். அந்த வகையில் இந்த குருக்கள் மடம் மனித புதைகுழி தற்போது 4 தினங்கள் வரை தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெற்று இருக்கின்ற போதிலும் கூட இதுவரையான தடயங்களும் இதுவரையும் கிடைக்காத நிலையிலே சட்டத்தரணி ஒருவர் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக இதுவரைக்கும் இலங்கையிலே தோண்டப்பட்ட மனித புதைகுழிகள் எல்லாமே ஒரு எலும்பு அல்லது எலும்பு கூறுகள் அடையாளம் காணப்பட்டு அதன் பின்னர் அதனை தொடர்ந்து அந்த இடங்களிலே அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தது என்று சொல்லியும் இந்த குருக்கள் மடத்தில் மட்டும்தான் இதுவரைக்கும் எந்த ஒரு மனித எலும்பு கூடுகளோ அல்லது மனித எலும்பு கூட்டு தொகுதிகளோ அடையாளம் காணப்படாமல் ஒரு சம்பவம் இடம்பெற்றதாக நம்பி இந்த இடத்தில் இடம்பெற்றிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலேயே இந்த அகழ்வு பணிகள் இடம்பெறுவதாக தெரிவித்திருக்கின்றார். பார்ப்போம் இந்த இடத்தில் இந்த குருக்கள் மட மனித புதைகுழியில் ஏதாவது மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றதா என்பது எதிர்வரும் காலங்களில்தான் அகழ்வு பணிகள் தொடர்ந்து இடம்பெறும் போது தெரிய வரும். இன்றைய நாளில் பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றி இன்றைய நிழல் நிகழ்ச்சிகளை பார்த்தோம். மேலும் பல முக்கியமான விடயங்களுடன் மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி, வணக்கம்.